Hi hello friends, welcome to my channel VK Studio. அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் ரிலீக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறது போலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுக்கு அப்புறம் இது எதில எடிட் பண்ண போறோம்னா Alight Motion. நான் யூஸ் பண்ற Alight Motion 3.6.1. நான் யூஸ் பண்ற வெர்ஷன் வேணும்னா கீழ வந்து டெலிகிராம் சேனல் இருக்கு VK மோட். அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம் அதிலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுல போகலாம். இப்போ வந்து நீங்கள் Alight Motion வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. Alight Motion ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாமே எப்பயுமே செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன், வால் பேக்ரவுண்ட் இமேஜ். அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் சாங் ஆடியோ ஆட் பண்ணணும். ஆனால் ஆடியோ ஆட் பண்ணல. நான் கொஞ்சம் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 6 செகண்டுக்கு வர மாதிரி டியூரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கேன்ல, அந்த இருக்கும்ல, அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா நான் மெட்டீரியல்ஸில் வந்து அந்த பேப்பர் அந்த பிஎன்ஜி மாதிரியே கொடுத்துருப்பேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த இமேஜை. ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைஸ் வேணுங்கிற சைஸ் வச்சுக்கோங்க. நான் இந்த சைஸ் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா அந்த பின் பிஎன்ஜி கொடுத்துருப்போம். அந்த பின் பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பேப்பருக்கு மேலே சைஸ் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக. அதையும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சாங் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த சாங் என்ன சாங் அப்படிங்கிற ரிலீக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் டைப் பண்ணி அந்த ரிலீக்ஸை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து நார்மலாக இப்போ VK Studio அப்படின்னு சொல்லி மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக VK Studio. சென்டர் அலைன்மெண்ட், ஃபாண்ட் கலர் வந்து பிளாக் கலர். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு இந்த ஃபாண்ட் ஸ்டைலே வேணும்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டையும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு சாங் ரிலீக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்படி கட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செகண்ட் இது உங்களுக்கு தெரியறதுக்காக VK Studio தமிழ் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல வச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்படி வச்சதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதோட XML கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து XML யூஸ்ஃபுல்லாக நீங்கள் இம்போர்ட் பண்ணுற வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எந்தெந்த வெர்ஷன் இம்போர்ட் ஆகும், எந்தெந்த வெர்ஷனில் XML இம்போர்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல்லே அவைலபிளாக இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை மேலே ஐ பட்டனில் தரேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் டெக்ஸ்ட் எஃபெக்ட் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரே நிமிஷம், அந்த ட்ராயிங் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதில் வந்து ரஃப் அண்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் 3.6.1 யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் எஃபெக்ட்ஸில் இந்த மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ 2500 வரும். அப்படி வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டிங்க்கு போகாமல் கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு அந்த ஸ்ட்ரென்த்து வந்து 0ல் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த இதை வந்து திருப்பி இந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த எஃபெக்டையே காப்பி பண்ணி திருப்பி இதில் பேஸ்ட் பண்ணணும். ஒரு இதில் 2 இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எஃபெக்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணி இந்த 2 அப்படியே காப்பி பண்ணி எல்லா டெக்ஸ்ட் எஃபெக்ட்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ அப்படிங்கிறதுல போயிட்டு அந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரோக் இருக்குல்ல, அது வந்து 0லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப 0ல் வச்சிங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எல்லா இதுலேயுமே ஸ்ட்ரோக் ஆன் பண்ணிவிட்டு 0ல் வச்சுக்கோங்க. அதை எல்லா டெக்ஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். பார்த்தாவே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம அந்த பேப்பர் ஆடுமில்ல அந்த மாதிரி செட் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்டு வால்பேப்பர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் விசிபிலிட்டி ஒப்பாசிட்டியா ஒரே நிமிஷம், அந்த மேட் மாஸ்கி அப்படிங்கிறதுல வந்து அந்த விக்னிட்டி அப்படின்னு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிவிட்டு
அந்த அந்த ரவுண்ட்னஸ் அதை வந்து சைஸ் இந்த இது மைனஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சுற்றி அந்த டார்க்னஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அது எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இப்போ உங்கள் சேனல் லோகோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இந்த எஃபெக்ட் இருக்குல்ல ரிலீக்ஸு, அந்த ரிலீக்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்ன ரிலீக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு அந்த பின்னுக்கு கீழே வந்து அந்த குரூப் வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ரொட்டேஷன் பண்ணுவோம்ல அதுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ. ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணுற அனிமேஷன் கீழே -3, அதாவது 3 எதுக்குன்னா எவ்வளோ தூரம் உங்களுக்கு ரொட்டேட் ஆகணும். 3 வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் 12 வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப வச்சிங்கன்னா ரொம்ப போகும். ஆனால் நார்மலாக 3 to 5 உங்களுக்கு வேணுங்கிற அளவு வச்சுக்கோங்க. நான் 3 வச்சுக்கிறேன். எண்டிங்கில் இருக்கிறதுல வந்து +3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், +3 இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் சென்டரில் சும்மா நார்மலாக வெளியே வந்து வச்சுட்டு அந்த கிராஃப் சிம்பிள் மாதிரி இருக்கும்ல அந்த கிராஃப் சிம்பிளை கொடுத்து இதில் வந்து செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். செகண்டாக ஒரு கிராஃப், அந்த செகண்டாக இருக்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா தேர்டாக இருக்கும் ஆப்ஷன். அதில் வந்து இந்த எல்லோ செகண்டாக இருக்கிற எல்லோ வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் வந்து இப்படி லைட்டாக ஷேக் ஆகிட்டே இருக்கும். இந்த இது உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது நல்லா நெருக்கி வர மாதிரி வச்சிங்கன்னா அந்த இது பேப்பர் வந்து ஃபாஸ்ட்டாக ஷேக் ஆகும். கொஞ்சம் தள்ளி இப்படி ரொம்ப லாங்காக வச்சுருந்தீங்கன்னா பேப்பர் கொஞ்சம் ஸ்லோவாக இப்படி ஷேக் ஆகிட்ருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அதாவது கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ வந்து உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.